விவசாயி. வணக்கம் தமிழ் ஃபார்மர்ஸ். நாங்கள் இன்றைக்கு வெங்காயம் அறுவடை செய்ய போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் பிடுங்கி புடி கட்டி புடியை கட்டுறதுக்காண்டி வச்சிருக்குது. பாருங்க விளைஞ்சி வந்திருக்குது ஒரு கணக்கான வெங்காயம். தங்கராசா அன்னைக்கு விளைஞ்ச மாதிரி இல்லை, அவருக்கு பெரிய பெரிய காலம். இதுறதுக்கு பரவாயில்லை. இந்தக்கு கடையில் வெங்காயம் மூணு தேவையில்லை. பாருங்க 2 கிலோ வெங்காயம் தாண்டினாங்க. எப்படியும் ஒரு 30 கிலோ வெங்காயம் முளைஞ்சிருக்கு. எல்லாம் அந்த புல்லு கூடி போச்சு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always. இனி 6 மாதத்துக்கு வெங்காயம் மூணு தேவையில்லை கடையில். இதுக்குள்ள நல்ல விளைஞ்சி இருக்குதுங்க. இங்கே வேறு ஒரு 10 வெங்காயம், இதுக்குள்ள டபுள் வெங்காயம் இருக்குது. நிறைய போட்டுட்டு பிடுங்குவோம். இங்கே வேறு இது கடைசியாக தாட்டு விட்டால் நல்லா வந்துடுது. இங்கே வேறு புடுங்க வந்து கொண்டிருக்கேன். ஆமாம், இது நல்ல டேஸ்டாக இருக்கும். ஏன்னா கணக்கான அகலும் பிரித்தா நார் வேறு வரும். பாருங்க வெங்காயம் எல்லாம் முடிஞ்சாச்சு. கடைசியாக பிடிங்கினா பொடி. இது நாளைக்கு ஒரு முட்டை பொரியலுக்கு கொண்டு போகிறோம். நல்லா இருக்கும். அப்படின்னா இங்கே தக்காளியெல்லாம் காய்ச்சி இருக்குது. இஞ்சி காயாக கொண்டு வச்சுன்னு தக்காளி காய்ச்சல் அதுக்கு அதையும் வாங்கணும். மற்ற சீமக்கு சுரக்காய் எல்லாம் காஞ்செல்லாம் சமைச்சு சாப்பிட்டு நாங்கள் வீட்டுட்டி இருக்குது. பாவல் குடல் எல்லாம் இப்போ பிஞ்சுகள் தருது. அது இன்னும் ஒரு 2 கிழமை செல்லும் பாவக்காய. தக்காளி பிஞ்சு தான் ஆயம்.
ஸ்ரீலங்கன் வெங்காயம் முருங்க போகிறோம். யாழ்ப்பாணத்து வெங்காயம் அது அந்த தோட்டத்தில் நிற்கிது. அதையும் முருங்க காட்டுவோம். இங்கே வெங்காயம் தான் புல்லு புருங்க ஆக்கள் இல்லாத புல்லு பார்த்து போடுறீங்களே. எல்லாம் புல்லாக வேணும். நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. மூட்டுக்காக தான் இருக்கு. இதுங்க இந்த ஸ்ரீலங்கன் யாழ்ப்பாணத்து சின்ன வெங்காயம் ஏதாளக்காய். பரவாயில்ல நல்ல வந்திருக்கு. ஒரு காய்க்கு 4-5 காய் வந்திருக்கு. இன்னொன்று மஞ்சள் பயிர். சின்ன வெங்காயம் முட்டை பறிச்சு சாப்பிடும். நல்லா தான் இருக்கும். இந்த 10 வீட்டுக்கு முணக்கும். தரையில் அந்த வழியாக வந்துட்டேன். அங்கே நாட்டிருந்தால் கொஞ்சம் கொச்சி அடிச்சிருக்கும் மர உணலுக்கு. இதெல்லாம் நல்ல தத்த சிவப்பு மாதிரி. வெங்காய பூவே 3 தரம் வறுத்தாச்சு. நல்ல வெளியே ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். இங்கே பெருசாக பாருங்க. இல்லை ஒரு மாதத்துக்கு அப்படியே பொடி காட்டி வச்சு அப்பப்போ முட்டை பொரிக்க தாளிச்சு போது நல்லா இருக்கும். கண்டு நாங்கள் கண்ணும் இது 3 மாதம் ஆச்சுது நட்டு. இனி விட்டா இதாக போகணும். ஊர்லேயே இப்படி முடியாது. வெங்காயத்தை பாருங்க சைஸ் பெரிய வெங்காயம் இருக்கும்.
புடுங்க வருதப்பா. ம் நல்ல தச்சுவப்பான் இப்படி ஒரு வருஷம் முளைக்கல. நல்ல தர நாங்கள் அந்த முழு வெங்காயத்தை தாட்டிருந்தா புடியே அடி வச்சு இல்லை 1/2 கிலோ வெங்காயம் இருக்குது. இதில் சாப்பிட்டதே 3/4 கிலோ வெங்காயம். என்ன 3/4 கிலோவும் வராது. 1 கிலோ வெங்காயம் வேண்டி கறிக்கு எடுத்து போட்டு சின்ன கூனி வெங்காயங்களை கொண்டு வந்து தாட்டினாங்க. 1/4 கிலோவும் வராது. இப்போ இப்படி ஒரு 4 கிலோ வெங்காயம் வரும். இந்த தச்சு வைப்போம். இந்த வெங்காயம் இதான் நம்ம அதுக்குள்ள பெரிய வெங்காயம். யாழ்ப்பாணத்தில் விளைஞ்சு வேந்து குழம்புக்கு வந்து இங்கே வேற சுருங்கின மாதிரி வந்துடும். அதே வெங்காயத்தை தான் கடையில் வேண்டினாங்க. வேண்டி போட்டு கரைக்கு எடுத்து போட்டு மிச்சமாக கழிவைத்தான் கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது இப்படி விளைஞ்சிருக்கு. நல்ல பெரிய இதாக விளைஞ்சிருக்குது. எப்படி ரெண்டு பாருங்க, சந்தோஷமாக இருக்குது. நல்ல பார்க்கவே இப்போ போய் பச்சையாக சாப்பிடணும் போலாக்கு. வெங்காயம் பழஞ்சோத்தோட ஊர்லேண்டா பழஞ்சோறும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சாப்பிட நல்லா இருக்கும். அப்படியே வர மரத்துக்குள்ளேருந்து கல்லை குடிச்சு கொண்டு பழஞ்சோறும் இதையும் சாப்பிட்டா தூக்கும். இங்கே பரம் இல்லை, ஒன்றும் இல்லை. கோத்தில் கல் தான் இருக்குது. சரி, கல்லுக்குள்ளே வெங்காயம் போட்டு குடித்தா நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாமஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாம்